அனைவருக்கும் வணக்கம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துட்டோம். அது நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். அல்ஜிப்ராவுக்கு நிறைய வீடியோ போட்டிங்களா சார்னா போட்டோம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547. அதாவது நாங்கள் யூஜிடிஆர்பி அல்ஜிப்ரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் எதை அனுப்புகிறோமோ அது எதை அனுப்புகிறோம் நீங்கள் அதை பார்த்துடணும். ஏன்னா போர்ஷனில் இருக்கிறது தான் நாங்கள் அனுப்புவோம். ஓகே, இதுபோல் என்ன இதெல்லாம் தரீங்க சார்? காம்ப்ளெக்ஸ் இருக்குது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குது, ஃபோரியர் இருக்குது. எல்லாமே காம்ப்ளெக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அல்ஜிப்ரா வேறு லெவலில் இருக்கும். ரியல் இருக்குது. ஸோ நாங்கள் எதை அனுப்பிச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். எல்லா வீடியோஸும் நல்லா இருக்குன்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டேரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுங்க. அப்போ தான் யூடியூப் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகும். ஓகே, இப்போது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். g ஆனது -1 தவிர எல்லா விகிதமுறு எண்களின் கணம். மேலும் எல்லா a, b belongs to gக்கும் ஸ்டார் ஆனது a ஸ்டார் b = a + b + ab என வரையறுக்கப்படுகிறது. g with ஸ்டார் என்ற குலத்தில், இதை குலம்னு சொல்லிட்டாங்க, என்ற குலத்தில் 2⁻⁻1 ஸ்டார் x ஸ்டார் 3⁻⁻1 = 5 தீர்வு என்ன? இதை தீர்த்தா x வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதோட தீர்வு x வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாகவே இப்போ கொடுத்துருக்கிற கணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். g = set of all a such that a belongs to q - 1, q minus of -1, -1 தவிர்த்து மீதி இருக்கிற q இருக்கிற எல்லா உறுப்பும் தான் இந்த a. ஸோ அந்த மாதிரி ஒரு கணம், அதான் g. சரிங்களா? இப்போ இந்த g வித்து ஸ்டார் இருக்கு இல்லையா, இதை குலம்னு சொல்லிட்டாங்க, குரூப்னே சொல்லிட்டாங்க. ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை a ஸ்டார் b. a ஸ்டார் b = இதோ இருக்கு பாருங்கள். அந்த ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டதுன்னு கொடுத்துட்றாங்க. a + b + ab. இவ்வளோ தாங்க கொடுத்த டேட்டா. இப்போ இதனுடைய தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு சமன்பாடு இல்லையா? 2⁻⁻1 ஸ்டார் x ஸ்டார் 3⁻⁻1 = 5. ரைட், சரிங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ரைட் சைடில் நம்ம 3ஆல் என்ன பண்ணுறேன், ஆப்ரேட் பண்ணுறேன். பண்ணலாம் இல்லையா? ரைட் சைடு ஆப்ரேஷன் ரெண்டு பக்கமும் 2⁻⁻1 ஸ்டார் x ஸ்டார் 3⁻⁻1 ஸ்டார் 3 = 5 ஸ்டார் 3. இங்கேயும் ஸ்டார் 3 பண்ணியிருக்கேன் ரைட் சைடில். அப்போ இது என்ன ஆகிடும், ஒரு நம்பரும் அதோட இன்வர்ஸும் ஐடென்டிட்டி ஆகிடும் இல்லையா? அப்போ இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் நம்ம போட்டலாம், e அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2⁻⁻1 ஸ்டார் x ஸ்டார் e = 5 ஸ்டார் 3ன்றது என்னது, இதில் போட்டுருங்க, அவ்வளோதான். a ஸ்டார் bன்னா a + b + ab இல்லையா? இப்போ 5 ஸ்டார் 3ன்னா 5 + 3 + 5 × 3. இதோடைய ஸ்டாரோட ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ x ஸ்டார் ஈன்னா x தான் நமக்கு தெரியும் இல்லையா? எந்த உறுப்பாக இருந்தாலும் சமணி உறுப்போடு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த உறுப்பே தான் கிடைக்கும். அது ஒரு விதி இருக்குது. x ஸ்டார் e = e ஸ்டார் x = x. ரைட், என்னோட யார் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்களே தான் கிடைப்பாங்க. அப்போ நான் யாருன்னா, நான் சமணி, அதாவது ஐடென்டிட்டி. குரூப்பில் ஈங்கிறது ஐடென்டிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது குரூப் தான், அவங்க குரூப்னு சொல்லிட்டாங்க. ஈங்கிற எலமெண்ட் நிச்சயம் இருக்கும். நீங்கள் எக்ஸ் இந்த ஜியிலேருந்து எடுக்கிற எந்த எக்ஸ் வேணாலும் கொடுங்க, ஐடென்டிட்டியோடு ஆப்ரேட் ஆகும்போது அந்த எக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், இது எப்பயுமே ஒரு இன்வர்ஸும் ஒரு எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட்டும் அதோட இன்வர்ஸும் ஆப்ரேட் பண்ணோம்னா, செயலி போட்டு அந்த ஆப்ரேட்டர் போட்டு ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். அப்போ 3 இன்வர்ஸும் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இ கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸும் ஈயும் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கிடைக்கும். அப்போ 2⁻⁻1 ஸ்டார் எக்ஸ், இது எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் ஸ்டார் இ எக்ஸ். ரைட், இங்கே 3 இன்வர்ஸ் ஸ்டார் 3 இ. ஓகே, இப்போ அவங்க இ என்னன்னு கேட்கல, எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸ் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 + 3 8, இது 15, இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 23. ரைட், இப்போ 2⁻⁻1 ஸ்டார் எக்ஸ் இருக்கு இல்லையா? இதில் நான் என்ன பண்ணுறேன், இது இன்னும் ஒரு ஸ்டெப் அப்படி 2⁻⁻1 ஸ்டார் எக்ஸ் = 23. ரைட், இப்போ என்ன செய்கிறேன், லெஃப்ட் சைடில் 2ஆல் ஆப்ரேட் பண்ணுறேன்.
ஏன்னா இந்த 2 பவர் -1 கட் பண்ணேன். 2 இன்வெர்ஸை கட் பண்ணணும்னா அதோட எலமெண்ட் வேணும் இல்லையா? அப்போ அதாலேயே நான் 2 பக்கமும் லெஃப்ட் சைடில் பண்ணுறேன். ஏன்னா இந்த சைடு தான் எனக்கு வேணும். அதனால் 2 இங்கே போடுறேன் முன்னாடி. நீங்கள் லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா இங்கேயும் லெஃப்ட் சைடு தான் பண்ணணும். இங்கே ரைட் சைடில் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைடில் தான் பண்ணணும். இந்த 3 இன்வெர்ஸை கட் பண்ணுறதுக்காக 3 ரைட் சைடில் கொடுக்க வேண்டியது, அதனால் ரைட் சைடில் கொடுத்தேன். நம்ம வலது இடது கரெக்டாக பண்ணணுங்க. மாற்றி பண்ணிட்டோம் வேறு மாதிரி ஆகிடும். ஓகே, 2 ஸ்டார் என்ன முன்னாடி தான் 2 ஸ்டார் 23 ரைட். இந்த 23 அப்படி தான் இருக்குது. இப்போ இது என்ன ஆகும்? இ ஆகிடும். ஸோ இ ஸ்டார் எக்ஸ், இ எதனா கடந்துட்டு போட்டோம், ஐடென்டிட்டி அது. இப்போ இதுக்கு நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணுறோம். இதை என்ன வரும்? 2 + 23 இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 23 ஏபி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி ரைட். அப்போது இ ஸ்டார் எக்ஸ் வந்து எக்ஸ் ஆகிடும். ஏன்னா ஐடென்டிட்டியோட எந்த எலமெண்ட் ஆப்ரேட் பண்ணாலும் அந்த எலமெண்ட் தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ 2 + 23 என்ன? 25 ப்ளஸ் 2 டைம்ஸ் 23 என்ன? 46 ரைட். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 71 வருது. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 71. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 71 வருது. இங்கே 4 ஆப்ஷன் எது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கே புரியலனாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணிவிடுங்க. 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த இடம் புரியலன்னா எந்த இடம் சொல்லுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஏ ஸ்டார் பி கண்டுபிடிக்கணும், பி ஸ்டார் சி கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார் இங்கே என்னென்னா இதான். அப்போது ஏ ஸ்டார் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB/2. ஃபஸ்ட்டு நான் ஏ ஸ்டார் பி இங்கே இருக்குது, பி ஸ்டார் சியும் பார்த்துக்கிறேன். பி ஸ்டார் சி ஈக்குவல் டு, இப்போ ஏபி இருந்தால் AB/2 வருது. அப்போ பிசி இருந்தால் BC/2 வரும் இல்லையா? இப்போ இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறேன். ஏ ஸ்டார் பியும் ஸ்டார் பி ஸ்டார் சியும். இப்போ இதோட ஆன்சர் இது AB/2 ஸ்டார், இதோட ஆன்சர் இது BC/2. இப்போ இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவங்க 2 பேரையும் பெருக்கிட்டு /2 பண்ணணும் இல்லையா? அப்போ AB/2 இன்ட்டு BC/2/2. இப்போ இது ஏ இது பி மாதிரி AB/2. ஓகே, இப்போது இங்கே ஏ பி இருக்குது, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ ஏ பி ஸ்கொயர் சி, இங்கே 2 4 4 கீழே அந்த 4 வந்து 4 2 8 ஆகிடும். இப்படி ஆகிடும். அதாவது AC/B²/8 இப்படியும் எழுதிக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போது இங்கே எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் 8 இருக்கணும். பேஸில் வந்து நமக்கு 8 மெயினாக வேணும். ஸோ 8 இருக்க மாதிரி இங்கே எதுவுமே இல்லை ரைட். ஏன்னா இது ஏ இது பி, AB/2 போட்டோம்னா 4 2 8 கீழே 8 வருது. ஸோ இது வேணால் நீங்கள் ஆப்ஷனை 8 அப்படின்னு வேணால் வச்சுக்கோங்க, மாற்றிக்கலாம். 1 8 ரைட். இங்கே வேணுனாலும் மாற்றிக்கோங்க. பட் 8 தான் டினாமினேட்டர் வருது. ஏன்னா நல்லா கவனிங்க, இதோட ஆன்சர் இது, இதனுடைய ஆன்சர் இது. இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் போது இந்த AB/2, ஏபி இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இது 2 2s are 4, 4 2s are 8 ஆகும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆப்ஷன் எதுவுமே இல்லை இதில். ABC/8 வேணால் இருக்குது, பட் நமக்கு ஸ்கொயர் வருது. பி 2 வாட்டி உள்ளே வருது. பி ஸ்கொயர் இருந்தால் இதை போட்டு, இங்கே இந்த இடம் ஸ்கொயர் இருந்தால் இதை போட்டுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் தான். ஓகே, சரி. அடுத்து இங்கே பாருங்கள். சாரி சார், எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாக எனக்கு கால் பண்ணிடுங்க. 7358591547. இப்போ இங்கே பாருங்கள், இது ஆப்ரேட்டரு. ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் 2 கண்டுபிடிச்சி அப்புறம் ஸ்டார் 2 கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல ஏ ஸ்டார் பி எழுதிக்கிறேன். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு 2 பவர் A + B இல்லையா? ஓகே, இப்போ நான் 1 ஸ்டார் 2 கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு AB, இப்போ A1 B2 அப்படி இதில் போட்டுருங்க. அப்போ 2 பவர் 1 + 2. இப்போது 2 பவர் 1 + 2, 1 + 2 3, 2 cube 8. அப்போது 1 ஸ்டார் 2 வந்து 8. இப்போ 1 ஸ்டார் 2 கூட ஸ்டார் 2 பண்ணணும். ஈக்குவல் டு 1 ஸ்டார் 2 8 தானே, இந்த இடத்துல 8 போட்டுடலாமா? அப்போ 8 ஸ்டார்
2 இப்படி ஆகிடும். இப்போ திருப்பினும் ஏ ஸ்டார் பி ஃபார்மில் இதை அப்ளை பண்ணுங்கள், அதாவது இந்த ரூல் அப்ளை பண்ணுங்கள். 2 பவர் ஏ 8 பி 2, அப்போ 8 + 2 10, அப்போ 2 பவர் 10. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இங்கே எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சாரி சார், எனக்கு இங்கே அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா பண்ண ரெடி. இப்போ அடுத்து பாருங்கள், பெருக்கலின் கீழ் ஆப்ரேட்டருங்க வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. ஜிங்கிறது இந்த மாதிரி உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குலம்னு சொல்லிட்டாங்க. ஜியில் எக்ஸ் பவர் 4 - 1 = 0 என்ற சமன்பாட்டுக்கு எத்தனை தீர்வுகள் உள்ளன? இந்த சமன்பாட்டுக்கு எத்தனை தீர்வுகள் உள்ளனன்னு கேட்குறத விட இந்த சமன்பாட்டுக்கு வரக்கூடிய தீர்வுகள் ஜியில் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போது இதனுடைய தீர்வுகள் ஜியில் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதனுடைய மொத்த தீர்வுகளையும் சொல்லுங்கன்னு நம்மக்கிட்ட கேட்கல, அதுக்கு மீனிங் வேறு. இது சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு 4 தீர்வுகளும் நம்ம எடுத்து காட்டணும். ஆனால் ஜியில் இருக்கிற இந்த 4 உறுப்புகள், இந்த இதில் எது வந்து இதனுடைய தீர்வுகள் கேட்குறாங்க. இப்போ இதனுடைய தீர்வுகள் ஜியில் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. தீர்வுகள் கரெக்டாக எக்ஸாக்டாக தீர்வு கவுண்ட்டு சொல்லுங்கன்றாங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸ் பவர் 4 - 1 = 0 இது கொடுக்கப்பட்ட சமன்பாடு. இப்போ எக்ஸ் பவர் 4 = 1ன்னு எழுதிக்கலாம். இந்த -1 இங்கே எடுத்துகிட்டு வந்து +1ன்னு எழுதிக்கலாம். இதுதான் கொடுக்கப்பட்ட சமன்பாடு. இப்போது 1 இதுக்கு வந்து தீர்வான்னு பார்க்குறேன். 1 தீர்வான்னு பார்க்கணுன்னா இந்த எக்ஸை கொண்டு வந்து வேல்யூ பிரதிட்டால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போது 1 பவர் 4 = 1 தான், பிரச்சனை இல்லை, 1 தீர்வு தான். ஓகே, அடுத்து -1 எக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறேன். இது தீர்வு எனில் சமன்பாட்டை நிவர்த்தி செய்யும் இல்லையா? அதனால் போட்டு நிவர்த்தி செய்தான்னு பார்க்குறேன், பண்ணுது. அடுத்து -1 பவர் 4 -1 பவர் 4 1 தான், சமன்பாட்டை நிவர்த்தி செய்யுது. இதுதான் அந்த சமன்பாடு. அப்போ இதுவும் தீர்வு தான். I பவர் 4, இப்போ அடுத்து எக்ஸுக்கு I கொடுக்குறேன். I பவர் 4 பார்க்குறேன். I பவர் 4 1 தான், நமக்கு தெரியும். அடுத்து -I பவர் 4 பண்ணுறேன். -I பவர் 4 1 தான். இந்த எல்லாருமே இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்யுது. அப்போ ஜியில் இருக்கிற இந்த 4மே இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் தான். அப்போ 4 தீர்வுகள், 1 2 3 4 தீர்வுகள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. 4மே சமன்பாட்டை நிவர்த்தி செய்கிறதுனால 4மே தீர்வுகள் தான். இந்த ஜியில் உள்ளது எது? இப்போ சப்போஸ் ஒரு -I கொடுக்கலன்னா ஜியில் 3 தான் இருக்குது. ஆனால் இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு 4. புரியுதுங்களா? இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் நான் கேட்கல, இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் ஜியில் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ இப்படி கொடுத்துருந்தா 3 தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த 3 வந்து இந்த சமன்பாட்டுடைய தீர்வுகள் இது. இன்னும் 1 சேர்த்தா தான் இந்த சமன்பாட்டுடைய தீர்வு. ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும், நீங்கள் எந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அடுத்து பாருங்கள், G = 2 பவர் n belongs to z - 0 என்க. G என்ற ஒரு செட்டை வரையறுத்துட்டாங்க. செட் ஆஃப் ஆல் 2 பவர் n such that n belongs to z - 0. ஓகே, G என்பது பெருக்கலை பொறுத்து அரைக்குலமா, ஒற்றையகமா, குலமா, அபிலியன் குலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அரைக்குலமான்னு செக் பண்ணேன். முதல்ல அடைவு பண்பு நான் செக் பண்ணுறேன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க இல்லையா, அடைவு பண்பு. ஓகே, இதிலிருந்து 2 உறுப்புகள் எடுக்கிறேன். முதல்ல A, B 2 எடுக்கிறேன். எங்கே இருந்தேன்னா z - 0லேருந்து எடுக்கிறேன். 2 உறுப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜியிலேருந்து 2 உறுப்புகள் எடுக்கிறேன். 2 பவர் A 2 பவர் B, இது ஜியிலேருந்து எடுக்கிறேன். ஓகே, இங்கேருந்து வர n தான் AB இல்லையா? அதுலேருந்து எடுத்து தான் அந்த 2 பவர் n, அப்புறம் 2 பவர் A 2 பவர் B தான் ஜியில் இருக்கும். இந்த AB ஜியில் இருக்காது. ஜியில் 2 பவராக இருக்கிறது தான் ஜியில் இருக்கும். அதனால் 2 உறுப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடைவு பண்புக்கு இந்தமாதிரி 2 உறுப்புகள் எடுத்துக்கிட்டு உடனே என்ன செய்யணும், இது 2த்தையும் ஆப்ரேட் பண்ணணும். பெருக்கல் தானே, ஆப்ரேட்டர் பெருக்கல். அதனால் 2 பவர் A இன்ட்டு 2 பவர் B = 2 பவர் A + B இப்படி ஆகிடும். அப்போ இது வந்து ஜியில் இருக்குமா அப்படின்னா, இது வந்து ஜியில் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் இப்போ வேலையே, நம்ம கேள்வியே. ஏன்னா ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர் ஜியில் இருக்கணும். ரைட், இது வந்து ஜியில் இருக்குமா இருக்காதா? சரிங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், லெட் ஏக்கு 1 கொடுக்குறேன், பிக்கு -1 கொடுக்குறேன். இருக்கலாம் இல்லையா? ஏவும் பியும் கண்டிப்பாக இதில் இருக்கும். 0 தான் இருக்காது. AB 1 -1 எடுத்துகிறேன். இப்போ இதில் போடுறேன் 2 பவர் 1 ஸ்டார், ஸ்டார்னா பெருக்கல், 2 பவர் -1 = 2 பவர் 1 - 1. இது 2 பவர் ஆட் ஆகும் இல்லையா? 1 - 1, அப்போ 2 பவர் 0, 2 பவர் 0 1. இந்த 1 வந்து கண்டிப்பாக எதில் இருக்காது,
இந்த 1 வந்து கண்டிப்பாக இந்த ஜியில் இருக்காது. ஏன்னா n 0 ஆனால் தானே 2 1 ஆகும். அப்போது 0வே இல்லைன்னும் போது 2 இங்கே வராது. 2 1ன்றதுனால 1 இதில் இருக்காது. அப்போ கண்டிப்பாக இந்த 1 ஜியில் இருக்காது. ஏன்னா 2 does not belongs to G. ஏன்னா 0 does not belongs to z minus 0. அப்போது z minus 0ல் 0 இல்லாதனால 2 zல இருக்காது. 2 zல ஜியில் இருக்காது. 2 ஜியில் இருக்காதுன்றதுனால 1 ஜியில் இருக்காது. 1 ஜியில் இருக்காதுன்றதுனால ரெண்டு நம்பர் ஆப்ரேட் பண்ணால் வர ஆன்சர் ஜியில் இல்லைன்றதுனால தேர்ஃபோர் அடைவு பெறாது. அடைவு இல்லை. அடைவு இல்லை. அடைவு பண்பு இல்லை. அடைவு பெறாது. ஓகே, அடைவே இல்லைன்னும் போது கண்டிப்பாக அரைக்குளம் அல்ல. அரைக்குளம் என்னன்னா அடைவு பண்பு இருக்கணும், சேர்ப்பு பண்பு இருக்கணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அரைக்குளம். சரியா? இப்போ அரைக்குளம் அல்லன்றது தான் கரெக்ட். இது அரைக்குளம் அல்ல. ஒற்றையகம் அப்படின்னா ஒற்றையகம்ன்றது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும், அது அடைவு பண்பு சேர்ப்பு பண்பு இருந்தால் தான் ஒற்றையகம்னு சொல்லணும். இங்கே தான் அடைவே இல்லையே. அடைவே இல்லும்போது அரைக்குளமே இல்லையே. ஒற்றையகம்னா சேர்ப்பு, அதாவது அரைக்குளம்னா சேர்ப்பு, அடைவு பண்பு சேர்ப்பு பண்பு ரெண்டுமே இருக்குன்னா அரைக்குளம். ஆனால் ஒரு அரைக்குளத்தில் ஐடென்டிட்டி சேர்ந்துருச்சுன்னா அது ஒற்றையகம் ஆகிடும். முதல்ல இது அரைக்குளமே கிடையாது. ஏன்னா அடைவு பண்பு ஃபெயில் ஆகிடுச்சு. சொல்ல புரியுதுங்களா? ஸோ இது அடைவு பெறலைன்றதுனால அரைக்குளம் அல்ல. அரைக்குளமே அல்லன்றதுனால ஒற்றையகமாகவும் இருக்காது. அரைக்குளம்னா என்ன சார்? அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருந்தால் அரைக்குளம். அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஐடென்டிட்டி கூட இருந்ததுன்னா ஒற்றையகம். ஓகே, இப்போது இதுவே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அரைக்குளம் தான் ஒற்றையகமாக இருக்கும். ஓகே, ஒரு அரைக்குளம் தான் எப்பவுமே ஒற்றையகமாக இருக்கும். ஏன்? ஐடென்டிட்டி சேர்ந்தா. ஐடென்டிட்டி இருக்கணும் சார். வெறும்னே க்ளோஷர் எல்லா அரைக்குளமும் ஒற்றையகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஒற்றையகமும் கண்டிப்பாக அரைக்குளம். இதெல்லாம் வந்து 1 மார்க்கு ஃப்ரேம் பண்ணுவாங்கங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. எல்லா அரைக்குளமும் ஒற்றையகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஒற்றையகமும் கண்டிப்பாக அரைக்குளம். அரைக்குளம்னா அந்த அடைவு பண்பும் சேர்ப்பு பண்பும் நிவர்த்தி ஆனாலே போதும், அது அரைக்குளம் சொல்லிடலாம். ஒரு குரூப்புன்னு இல்லை, ஒரு செட்டு வித் ஆப்ரேட்டரை குரூப்பு போயிடக்கூடாது. ரைட்? ஒரு ஒற்றையகத்தோட இன்வெர்ஸ் சேர்ந்தால் அது குளமாயிடும். ஸோ இது வந்து க்ளோஷரு அசோசியேட்டிவ் இருந்தால் போதும். இதுக்கு வந்து க்ளோஷரு அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி மூணுமே இருக்கணும். இந்த க்ளோஷரு அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டியோட இன்வெர்ஸும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அது குளமாயிடும். இப்போ குளத்து கூட அந்த பரிமாற்று பண்பு இருப்பாருங்க, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதோட க்ளோஷரு அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் இந்த நாலுத்தோடவும் கம்யூட்டேட்டிவ் ஆட் ஆகிடுச்சுன்னா அது அபிலியன் குளம் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இம்மிடியேட்டாக கால் பண்ணிடுங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வருது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நான் 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். எங்கேருந்து? z - 0லேருந்து எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். அதனால் 2 power 1 2 - 1 கண்டிப்பாக எங்கே இருக்கும்? ஜியில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் தானே எடுத்தேன், இதில் இருக்கும். ஸோ ஜியில் இது 2 இருக்குன்றதுனால இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். பெருக்கல் தான், சாதா பெருக்கல். ஏன்னா அவங்க பெருக்கல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பவர் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 1 - 1 0. 2 power 0 1. இந்த 1 ஜியில் இல்லையே. ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறமும் வர விடை ஜியில் இருக்கணும். இருந்தால் தான் அடைவு பெறும். ஒருவேளை இது அடைவு பெற்றிருந்ததுன்னா நான் அடுத்து எது செக் பண்ண போயிருப்பேன்னா அசோசியேட்டிவ் போயிருப்பேன். அதாவது சேர்ப்பு பண்பு செக் பண்ண போயிருப்பேன். சேர்ப்பும் கிடச்சிட்டு இருந்தால் அரைக்குளம்னு சொல்லிட்டுருப்பேன். சரி, சேர்ப்பு கிடச்சிச்சுன்னு அதோட நிறுத்திடக்கூடாது. ஐடென்டிட்டி இருக்கான்னு பார்க்க போவேன். ஐடென்டிட்டி இருந்ததுன்னா ஒற்றையகம்னு சொல்லிவிடுவேன். சரி, ஐடென்டிட்டி கிடச்சிச்சு நிறுத்திடவும் மாட்டேன். இன்வெர்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். இன்வெர்ஸ் இருந்ததுன்னா குளம்னு சொல்லிடுவேன். குளம் கிடச்சிச்சு போதும் நிறுத்திடலாம், நான் நிறுத்திட்டும் வரமாட்டேன். ஒன்று கிடச்சா அடுத்ததுக்கு போவேன். இப்போ இந்த 4 செக் பண்ணிட்டு கம்யூட்டேட்டிவ் போனேன், பரிமாற்று பண்புக்கு போனேன். பரிமாற்றம் நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா அபிலியன் குளம் போய்டும். இதுதான் பெஸ்ட் ஆன்சர்னு இதை டிக் பண்ணுவேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டுலேயே ஃபெயில் ஆகி போச்சுன்றேன். அரைக்குளம் அல்ல இது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள். இப்போ அந்த 0வை எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் எல்லாமே செக் பண்ணலாம் இல்லையா?
பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றும் செக் பண்ணி தான் நான் பதில் சொல்ல முடியும். 0 எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், லெட் 1 minus 1 in z. கண்டிப்பாக இந்த இசட்டில் இது 2 இருக்கும். அப்போ 2 power 1 2 power minus 1 கண்டிப்பாக ஜியில் இருக்கும் இல்லையா? இப்போ ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுறேன். 2 power 1 பெருக்கல் தான், இது ஒரு பெருக்கல். 2 power 1 star 2 power minus 1 equal to 2 power 1 minus 1 2 power 0. 2 power 0 1. அப்போ கண்டிப்பாக இந்த 1 ஜியில் இருக்கும். ஏன் இருக்கும்? இதில் 0 இருக்குமா? 0 டேர்முங்க 0 2 power 0 1 இருக்கும். அப்போ ஜியில் 1 இருக்கும். ஓகே, ஏன்னா since 1 belongs to g, 2 power 0 belongs to, since 2 power 0 belongs to g, அதனால் இருக்கும். அந்த பிரச்சனைக்குரியதை கரெக்டாக செக் பண்ணிட்டேனே. இது நாட் ஓன்லி திஸ், எது வேணாலும் இங்கே பாருங்களேன், a, b இப்படி 2 உறுப்பு நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், இசட்லேருந்து முதல்ல எடுக்கிறேன். இது இசட்டில் இருக்குன்றதுனால 2 power a 2 power b இருக்குல்ல, இதுவும் கண்டிப்பாக ஜியில் இருக்கும். இது இசட்டில் இருந்தால் இது ஜியில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2 power n உறுப்புகள் தான் ஜியில் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜியில். இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறேன். 2 power a பெருக்கல் 2 power b பண்ணால் 2 power a plus b. ஓகே, 2 power a plus b கண்டிப்பாக எதில் இருக்கும்? ஜியில் இருக்கும். ஏன்னா a plus a ஒரு a belongs to z ஆன், b belongs to z ஆன். இதனால் this implies a plus b கண்டிப்பாக belongs to z தான் இருக்கும். இந்த ரூல் படி இது zல இருக்கிறதுனால 2 power a plus bயும் கண்டிப்பாக ஜியில் இருக்கும். அவ்வளோதாங்க. அப்போது அடைவு பெற்றுள்ளது. இங்கே ஒரு 0 தூக்குனதுனால அடைவு பெற்றுச்சுங்க. அடைவு பெற்றுள்ளது. சரி, அடைவு பெற்றுள்ளதுன்னு அரைக்குளம் சொல்லிட்டு போயிடுவா? இல்லை, அடைவு பண்பை பார்த்தேன் நான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் பார்க்கணும், அப்போ தான் அரைக்குளமாக என்னன்னு சொல்ல முடியும். இது வந்து அடைவு பண்பு, இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்ல, அது ஃபஸ்ட்டு அடைவு பண்பு செக் பண்ணிட்டோம். அசோசியேட்டிவ் இருந்தால் தான் அரைக்குளம். ரைட், சரிங்க. இப்போ இதில் என்ன செய்கிறோம், சேர்ப்பு பண்பு பார்க்குறோம். சேர்ப்பு பண்பு நம்ம செக் பண்ணும்போது இப்போது ஏ பி சி இந்த மாதிரி 3 உறுப்புகளை நான் என்ன பண்ணுறேன், இசட்லேருந்து எடுத்துக்கிறேன். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், 2 power a 2 power b 2 power c இது 3மே ஜியில் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இசட்டில் தானே இருந்தது ஏபிசிலாம். சரி, இப்போது நான் என்ன பண்ணும், a star b star c ஈக்குவல் டு a star b star c இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டா சேர்ப்பு பண்பு ட்ரூ ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 power a star 2 power b இது என்னென்னு பார்த்தேன். இந்த LHS முதல்ல பார்க்குறேன். LHS இது பார்க்குறேன். அப்போ 2 power a star 2 power b ஈக்குவல் டு 2 power a plus b. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து c கூட பண்ண போகிறேன். 2 power a plus b ஸ்டார் c, cன்றது 2 power c. இப்போ இது பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் என்ன ஆகும், ஆட் ஆகும். அப்போ 2 power, ஏன்னா பவர் தானே. ஸோ இந்த இடத்துல இதனோட வேல்யூ இதை பாருங்கள், கொண்டு வந்து போட்டேன். இங்கே போட்டேன்னா அடுத்தது 3வது உறுப்பு இதோ இந்த சி ஸ்டார் சி 2 power c அதை கொண்டு வந்து போடுறேன். போட்டால் இப்போ 2 பவர் எல்லாம் ஆட் ஆகிடும். a ப்ளஸ் b ப்ளஸ் சி இப்படி வந்துடுது. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா a ஸ்டார் b ஸ்டார் c நமக்கு வந்து இது கிடைக்குது 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்தது இது கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு b ஸ்டார் c கண்டுபிடிச்சிடுறேன். b ஸ்டார் cனா 2 power b ஸ்டார் 2 power c. அப்போ 2 power b ப்ளஸ் c பவர் ஆட் ஆகிடும் இல்லையா? இப்போ இது கூட ஏன்னா b ஸ்டார் c தான் ப்ராக்கெட்டில் இருக்குது, முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன். இது கூட என்ன பண்ணுறேன், ஏவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ a ஸ்டார் b ஸ்டார் c இது பார்க்குறேன். ஏன்னா இங்கே 2 power a ஸ்டார் b ஸ்டார் c கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இது இங்கே போட்டுக்குங்க. 2 power b ப்ளஸ் c
இப்போ இது ரெண்டுக்கு ஒரு 2 எடுத்துகிட்டு 2 பவர் இந்த 3த்தையும் ஆட் பண்ணிடலாம். a + b + c. ஓகே, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்போ எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்தேன், இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ரைட், ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ அசோசியேட்டிவ் ப்ரைஸ் சேர்ப்பு பண்பை பெற்றுள்ளது. ஓகே, சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரைக்குளம் சொல்லிடலாம் இல்லையா? கண்டிப்பாக சொல்லிடலாம். அரைக்குளம் அல்லன்னு சொன்னது தப்பு. அரைக்குளம் வருது, ஏன்னா அடைவு பண்பும் சேர்ப்பு பண்பும் நிவர்த்தி செஞ்சிருச்சு. க்ளோஷரும் அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ அரைக்குளம் ஆகும். அப்போ ஒற்றை இயக்கமாக இருக்குமோ? இதுக்கு ஐடென்டிட்டி இருக்கான்னு பார்த்துட்டா முடிஞ்சது இல்லையா? இப்போ ஐடென்டிட்டி நான் செக் பண்ணட்டுமா? இப்போ ஐடென்டிட்டி செக் பண்ண என்ன பண்ணுறேன், லெட் E belongs to G is an identity. E வந்து சமணி எண்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், A belongs to Zன்னு எடுத்து அந்த 2 power A belongs to G அப்படின்னு ஒரு உறுப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறேன். 2 power Aவும் ஸ்டார் ஈயும் அல்லது E ஸ்டார் 2 power A. நீங்கள் எப்படி பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 2 power A தான் வரும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேஸை ஈக்குவல் பண்ணி 2 power A ஸ்டார் E ஈக்குவல் டு 2 power A இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? பை டெஃபினிஷன் ஆஃப் E. சரி, இப்போ 2 power A ஸ்டார் Eன்றது என்னது? ஆக்சுவலாக பை டெஃபினிஷன் பெருக்கல் தானே, சாதா பெருக்கல். அப்போது 2 power A பெருக்கல் E, சாதா பெருக்கல் E ஈக்குவல் டு 2 power A. இப்போ இங்கே டிவைடு கொண்டு வரலாமா இதை? அப்போ E ஈக்குவல் டு 2 power A பை 2 power A. கட் பண்ணால் 1. எனக்கு E வேல்யூ 1 வருது. அப்போ சமணி உறுப்பு இருக்குங்க. சமணி பண்பு ட்ரூ. அப்போ இது ஒற்றையகம். அப்போ அதோடு நிறுத்திடணுமா? சமணி இருக்குன்னா இன்வெர்ஸும் இருக்கான்னு பார்க்க போகிறேன். இது மூணாவது ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று ஃபெயில் ஆகிருந்தால் நிறுத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஃபெயில் ஆகலை, எல்லாம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. அடைவு பெற்றிருந்தது, அதனால் சேர்ப்பு பெற்றிருந்ததுன்னு செக் பண்ண போனால் சேர்ப்பும் பெற்றிருக்கு. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இது ஈக்குவல் ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. சரிப்பா, நம்ம இதோட நிறுத்திடலாம்னா அடுத்தது சமணியாவது இருக்கான்னு பார்த்தா சமணியும் கிடச்சிருச்சு. இந்த உறுப்பு கண்டிப்பாக 1 2 power 0ன்னு நம்ம எழுதலாம் இல்லையா? கண்டிப்பாக 2 power 0 ஜியில் இருக்கும். அப்போ சமணி பண்பு உண்மை. சமணி பண்பு உண்மை. அடுத்து 4 எதிர்மறை இருக்கான்னு பார்க்க போகிறேன். எதிர்மறை பண்பு இதோட நிறுத்திடுவோனா? எதிர்மறையும் கிடச்சிருச்சுன்னா நிறுத்திடுவோனா? பரிமாற்று பண்பு இருக்கான்னு பார்க்க போகிறேன். அடுத்தடுத்து போயினே இருக்கேன் பாருங்கள். அப்போது இப்போ என்ன செய்கிறேன், ஏதாவது ஒரு உறுப்பு எடுத்துக்கிறேன். லெட் 2 power A belongs to G என்க. இப்போ இதனோட இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா? இதனோட இன்வெர்ஸ் X என்றேன். 2 power Aவின் எதிர்மறை X இன்வெர்ஸ் என்க. இந்த X இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதை வேணால் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். 2 power Aவை எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸின் எதிர்மறை X இன்வெர்ஸ் என்க. இப்போது எதிர்மறை பண்பு டெஃபினிஷன் படி X ஸ்டார் X இன்வெர்ஸ் பண்ணாலும், X இன்வெர்ஸ் ஸ்டார் X பண்ணாலும் எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் E தான் கிடைக்கும். ஏன்னா இன்வெர்ஸ் இல்லையா? அதனால் ஆக்சுவலாக Eன்றது எனக்கு தெரியும் 1ங்க. அதை அப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவல் பண்ணோம்னா X ஸ்டார் X இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும். இப்போ இந்த X இன்வெர்ஸ் தான் தேவை. ஆக்சுவலாக Xன்றது என்னது? Xன்றது 2 power A. இப்போ 2 power A ஸ்டார் X இன்வெர்ஸ். X வந்து 2 power A இங்கே போட்டுக்கலாம். ஸோ X இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2 power A கீழே இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா சாதா பெருக்கல் தானே, ஸ்டார்ன்றது சாதா பெருக்கல். இப்போ X இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/2 power A. ரைட்.
இதுதான் எதிர்மறை. இப்போ 1/2 பவர் a இது வந்து மேலே கொண்டு போகிறேன் இப்படி மேலே. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் மைனஸ் a. இது கண்டிப்பாக ஜியில் இருக்கும். ஃபார் எனி a பிலாங்ஸ் டு z. நீங்கள் இசட்லேருந்து கொடுக்குற எந்த a வந்தாலும் சரி, ஃபார் எனி a பிலாங்ஸ் டு z. எந்த ஏனாலும் இசட்லேருந்து கொடுங்க. 2 பவர் மைனஸ் a கண்டிப்பாக ஜியில் இருக்கும். அதான் எக்ஸோடைய எக்ஸ் இன்வர்ஸ், எக்ஸோட இன்வர்ஸும் இருக்குங்க. அப்போ கண்டிப்பாக இது குலம். சரி, அதோட நிறுத்திக்கிட்டு நான் பார்த்தா குலம் சொல்லலாமா அபிலியன் குலம் சொல்லலாமா? நான் அபிலியன் குலம் செக் பண்ண போகிறேன். ஏன்னா a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a இப்படி இருந்ததுன்னா அதை நான் எபிலியன் குரூப்னு சொல்லிடுவேன். இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். பரிமாற்று பண்பு எல்லா பண்பும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று ஃபெயிலாக இருந்தால் கூட அங்கே நிறுத்திடலான்னு பார்த்தா போயினே இருக்குது அடுத்தடுத்துக்கு. இப்போ a ஸ்டார் b கண்டுபிடிப்போமா? a ஸ்டார் b ஈக்குவல் டு என்ன வரும்? 2 பவர் a ஸ்டார் 2 பவர் b, அதாவது 2 பவர் a ப்ளஸ் b. இது கண்டிப்பாக ஜியில் இருக்கும். அடுத்து b ஸ்டார் a கண்டுபிடிக்கிறேன். b ஸ்டார் a ஈக்குவல் டு 2 பவர் b ஸ்டார் 2 பவர் a இல்லையா? அப்போ 2 பவர் b ப்ளஸ் a, இதுவும் கண்டிப்பாக ஜியில் இருக்கும். சரி, இப்போது a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் ஏன்னு நிரூபிக்கணும் இல்லையா? a ஸ்டார் b ஈக்குவல் டு 2 பவர் a ஸ்டார் 2 பவர் b. எனக்கு தெரியும் உங்கள் ஏன்றது 2 பவர் a, பிங்கிறது 2 பவர் b. இங்கே ஜியிலிருந்து எடுத்தது ரெண்டு உறுப்பு எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி ஆப்ரேட் பண்ணிப்பா. ஃபஸ்ட்டு a ஸ்டார் b கண்டுபிடிச்சா அப்போ ரெண்டுக்கு ஒரு 2 எடுத்துகிட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணிடுறேன், a ப்ளஸ் b இல்லையா? இப்போது இது ரெண்டும் இடம் மாற்றலாம் இல்லையா? கூட்டல் தானே. அப்போ 2 பவர் b ப்ளஸ் a இப்படி பிரிச்சுக்கலாம். அதை இது இங்கேயும் போட்டு இது அப்புறம் பேஸ் பிரிக்கலாம். 2 பவர் b இன்ட்டு இது பிரிக்கிறேன், பெருக்கல், சாதா பெருக்கல் 2 பவர் a ரைட். இப்போ 2 பவர் b ஸ்டார் 2 பவர் ஏன்றது என்னது? இதை பாருங்க, b ஸ்டார் a. அப்போது b ஸ்டார் a. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? a ஸ்டார் b எடுத்தேன், b ஸ்டார் ஏன்னு நிரூபிச்சிட்டேன். தேர்ஃபோர் பரிமாற்று பண்பை பெற்றுள்ளது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு பெற்றுள்ளது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஜி ஒரு அபிலியன் குலம். குலம் மட்டும் இல்லைங்க, அபிலியன் குலம் ப்ராப்பர்ட்டியும் வருது. அபிலியன் குலம் இதுதான் ஃபைனல் ரைட். எவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணணுங்க விளையாட்டில். அப்போது ஒரு அரைக்குலம் ஐடென்டிட்டி கொண்டிருந்தால் ஒற்றையகம் சொல்லிடலாம். ஒரு ஒற்றையகம் இன்வெர்ஸ் வச்சுருந்ததுன்னா அதை குலம் சொல்லிடலாம். ஒரு குலம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தது, அதை பரிமாற்று பண்பு வச்சுருந்தது அப்படின்னா அது அபிலியன் குலம் சொல்லிடலாம். இப்போதைக்கு ஆப்ஷன் டி தான் மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, ஸோ இந்த 2 பேஜ் எக்ஸ்ப்ளனேஷனும் இதுக்கு தேவை. பேஜஸ் போயிட்டே இருந்துச்சு இதில் ரைட். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இசட்டில் நம்ம முதல்ல எந்த கணத்தில் இருக்கிறோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சாப்டரில் நம்ம அசத்தவே முடியும். இசட்டில் ஸ்டார் என்ற இருஉறுப்பு செயலி a ஸ்டார் b ஈக்குவல் டு a ப்ளஸ் b மைனஸ் 1 என வரையறுக்கப்படுகிறது எனில் சமணி உறுப்பு டேஷ். சமணி உறுப்பு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்? e பிலாங்ஸ் டு z என்பது சமணி என்க, அது ஐடென்டிட்டி என்க. சரி, சமணி சொல்லிட்டேன். அதே போல் ஏன்னு ஒரு உறுப்பு இசட்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ எந்த உறுப்புனா இருக்கட்டும் என்க. ஓகே, இப்போ இந்த ஈயனோட வரையறைப்படி சமணி ஈயின் வரையறைப்படி ஸோ ஈயோட டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. இந்த ஏ ஸ்டார் ஈயும் இ ஸ்டார் ஏவும் என்ன வரும்? ஏ தான் வரும் இல்லையா? இப்போ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ. இது எடுத்துக்கலாமா? இப்போ ஏ ஸ்டார் இன்னா என்ன? இதை பாருங்க, இதில் போடுங்க. ஏ ஸ்டார் இ ஏ ப்ளஸ் இ, இதோட வரையறை ஏ ப்ளஸ் இ மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ. ஓகே, இந்த ஏ கட் பண்ணிட்டா இங்கே 0 ஆகிடும். இப்போ இ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இ ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 கொண்டு போனால் +1 ஆகிடும். இப்போ இ ஈக்குவல் டு 1. இது கண்டிப்பாக எங்கே இருக்கும்?
கண்டிப்பாக இசட்டில் இருக்கும். அப்போ சமணி பண்பை நிவர்த்தி செய்கிறது. அப்போது E = 1, ஆப்ஷன் பி. ஓகே, சமணி உறுப்பு தான் அவங்க கேட்குறாங்க, இன்வெர்ஸ் கேட்கல. என் கேள்வி என்னென்னா, இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து